டியூப் தமிழ் வணக்கம். ஈரானினுடைய பாராளுமன்ற சபாநாயகர் முகமது பக்கர் கலிபாவினுடைய அதிர்ச்சி அறிக்கை சற்று முன்னர் வெளியாகி இருக்கின்றது. அமெரிக்கா பேச்சுவார்த்தை மேசையை ஈரானை சரணடைய வைக்கின்ற ஒரு பொறி கிடங்காக கருதி கொண்டு வருகின்றது. இது கனவிலும் நடக்காது. ஈரானை பொறுத்தவரையில் கடந்த 2 வார காலமாக நாங்கள் பாரிய போர் ஒன்றிற்கு தயாராகி இருக்கின்றோம். மிகச் சிறந்த, நீங்கள் சந்திக்காத, முன்னர் எதிர்பாராத புத்தம் புதிய ஆயுதங்களினால் உங்களுக்கு பதிலடி கொடுப்பதற்கு நாங்கள் தயாராகி இருக்கின்றோம் என்பதை மறந்து விடாதீர்கள். நீங்கள் என்ன செய்கின்றீர்கள் என்பது எங்களுக்கு தெரியும். ஒரு புதிய போரை ஆரம்பிப்பதற்காக அதற்கான நியாயங்களை உருவாக்கி உலகின் முன் வைப்பதற்கான நாடகங்களை நீங்கள் ஆடிக்கொண்டு அதற்கான திரைக்கதையை எழுதி கொண்டிருக்கின்றீர்கள் என்பது எங்களுக்கு தெரியும். அதை எப்படி கிழித்தறிவது என்பதும் எங்களுக்கு தெரியும். எனவே உங்களுடன் பேசுவதில் என்ன பயன் என்று அவர் கேட்டிருக்கின்றார். கடந்த 2 வார காலமாக உங்களுடைய பேச்சுக்களை கேட்டு அதற்கு பதில் தந்து கொண்டு இருக்கின்ற பட்டிமன்றத்தை நடத்தி காலத்தை அழிக்க கூடாது என்பதில் நாங்கள் கவனமாக இருந்திருக்கின்றோம் என்பது அவருடைய கருத்தின் சாராம்சமாக இருக்கின்றது. இந்த பேச்சுவார்த்தை மேசைக்கு வருவதா இல்லையா என்பதையே பேச்சுவார்த்தையினுடைய மிக பிரதானமான சூத்திரமாக வைத்து காய்களை நகர்த்தி இருக்கின்றது ஈரான். இது அமெரிக்கா எதிர்பாராத ஒரு போர்க்களமாக இருக்கின்றது. போர்க்களத்தை அமெரிக்காவை தீர்மானிக்க விடாமல் ஈரான் தொடர்ந்து மாற்றிக்கொண்டிருப்பதன் ஒரு தந்திரமாக இது இருக்கின்றது. அடுத்தபடியாக உங்களுக்கு அதிர்ச்சி தரும் புதிய ஆயுதங்களை நீங்கள் சந்திக்க போகின்றீர்கள் என்றும் அவர் குறிப்பிட்டிருப்பது, ஈரான் புத்தம் புதிய ஏவுகணைகளையும் இதுவரை அறிமுகப்படுத்தாத ஆளில்லா விமானங்களையும் நிலத்தடி ஆயுதங்களையும் வெளியில் எடுக்க போகின்றதா? ஈரானினுடைய தொழில்நுட்பமும் அமெரிக்காவினுடைய தொழில்நுட்பமும் களத்தில் போட்டி போட்டுக் கொண்டிருக்கின்றன. ஈரானினுடைய மிக நீண்ட வரலாறு உள்ள ஒரு தொழில்நுட்பம் அமெரிக்க தொழில்நுட்பத்தை எப்படி ஆட்டங்காண வைக்கும், போர் வியூகம் எப்படி இருக்கும் என்பதெல்லாம் அடுத்த கட்ட சவாலாக இருக்க போகின்றது என்பதே அவருடைய கருத்தாக இருக்கின்றது. இப்போதைய நிலையில் அமெரிக்கா ஈரானை வட்டமாக முற்றுகையிட்டு இருக்கின்றது. ஈரானினுடைய ஆயில் டேங்கரை தாக்கி கைப்பற்றியும் இருக்கின்றது. எனவே அமெரிக்காவினுடைய முற்றுகையை உடைக்க வேண்டிய தேவை ஈரானுக்கு இருக்கின்றது. அதற்கான பெரும்போரை ஆரம்பிப்பதற்கு ஈரான் தயாராகி கொண்டிருக்கின்றது என்பதை அவருடைய குரல் காட்டுகின்றது. பாகிஸ்தானுக்கு சென்று பேச்சுவார்த்தை நடத்தி பேச்சுவார்த்தை முறிவடைந்து விட்டது என்று திரும்புகின்ற பழைய மரபு ரீதியான ஒரு வேலையை செய்ய வேண்டிய தேவை கிடையாது. இங்கிருந்தே பேசாமல் விடலாம். ஏனென்றால் பேசி முறியும் ஒரு பேச்சுவார்த்தையை பேசாமலே முறிப்பது சிறப்பானது அல்லவா என்கின்ற ஒரு கருத்தை காலை நேர அதிரடியாக அவர் வெளியிட்டிருக்கின்றார். அடுத்தடுத்த பாய்ச்சல்கள் என்ன? இதற்கு முன்னோட்டமாக நேற்றிரவு ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அபாஸ் அரக்சி பாகிஸ்தானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் இசாக் தாருடன் தொலைபேசி வழியாக பேசியிருக்கின்றார். அத்தருணம் அவர் ஈரானுடைய கப்பலை தாக்கி இஸ்ரேலினுடைய குண்டு வீச்சுக்களை நடத்தி கடந்த 24 மணி நேரத்தில் பேச்சுவார்த்தை பற்றிய எந்த அக்கறையும் இல்லாமல் அமெரிக்கா பொறுப்பேற்று நடந்திருக்கின்றது. இத்தகைய அமெரிக்காவினுடைய நோக்கம் பேச்சுவார்த்தையில் ஒரு தீர்வு அல்ல, அதற்கு முட்டுக்கட்டை போடுவதே அவர்களுடைய நோக்கம் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். ஈரானினுடைய அடுத்த கட்ட பயணம் என்ன என்பதை அமெரிக்கா தீர்மானிக்க முடியாது. அமெரிக்காவுடன் பேசித்தான் தீர்மானிக்க வேண்டும் என்கின்ற தேவையும் நமக்கு கிடையாது. ஈரான் தன்னுடைய சொந்த காலில் பயணிக்கும், அதை அமெரிக்கர்கள் சந்திக்கட்டும் என்று அவர் காட்டமாக கூறியிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் அமெரிக்காவில் இருந்து வந்திருக்கும் தகவல்களின்படி பேச்சுவார்த்தை ஒன்று இல்லாவிட்டால் அமெரிக்க அதிபருக்கு போரை தவிர வேறு வழி கிடையாது. அமெரிக்க அதிபர் போரை தொடங்குவாராக இருந்தால் அமெரிக்க மக்கள் அடுத்த கட்ட போரை விரும்பவில்லை. இதனால் அவருடைய செல்வாக்கு தொடர்ந்து கீழே விழத் தொடங்கும். அப்படி இல்லாமல் போரை நிறுத்தி அமைதி காப்பாராக இருந்தால் கையாலாகாத தலைவர் என்று அதைவிட மோசமாக அவருடைய செல்வாக்கு கீழே விழும். எனவே 2 பக்கங்களுமே வெற்றி இல்லாத ஒரு நிலையில் அமெரிக்க அதிபர் சிக்கப்பட்டு கிடக்கின்றார் என்பதும் 2 பக்க கூறுள்ள ஒரு வாளை அவர் கையில் வைத்திருப்பதனால் என்ன
செய்வதென்று தெரியாத நிலை இருக்கின்றது. வியாழன் காலை போரொன்று வெடிக்கக்கூடிய அபாயங்களே அதிகமாக இருக்கின்றது. அடுத்து ஈரானுடைய அதிபர் மசூத் பெசஸ்கியானுடைய அறிக்கை வெளியாகி இருக்கின்றது. ஈரானியர்களை ஒரு காலமும் அமெரிக்கா தன்னுடைய பலத்தை காட்டி பணிய வைக்க முடியாது. ஈரான் பணியும் அளவிற்கு அமெரிக்கா இஸ்ரேலினுடைய கூட்டு படைகளினுடைய பலம் போதியது அல்ல என்பதை கடந்த 6 வார காலங்கள் தெளிவாக எடுத்துக்காட்டி இருக்கின்றது. அமெரிக்காவிற்கு வரலாற்று களங்கம் இருக்கின்றது. அவர்களுக்கு பேச்சுவார்த்தை என்றால் என்னவென்று விளங்காது. அதில் இருக்கும் முடிவுகளை கடைபிடிக்க வேண்டும் என்கின்ற சத்திய ஒழுக்கமும் கிடையாது. அவர்களை நம்பி எதை பேசுவது என்றும் கேட்டிருக்கின்றார். அமெரிக்காவினுடைய அரசியல்வாதிகள் ஒரு புறம் அமைதி பேச்சு என்று கூறிக்கொண்டு மறுபுறம் தெருச்சண்டியர்கள் போல மிரட்டல் விட்டுக் கொண்டு இருக்கின்றார்கள். இது சேம் சைட் கோல் போடுகின்ற நிலை. இத்தகைய விளையாட்டுகளுக்கு ஈரான் இடம் கொடுக்காது என்றும் அமெரிக்காவினுடைய முயற்சி ஈரானை சரணடைய வைப்பதுதான் என்றும் அமெரிக்காவினுடைய அத்தனை தந்திரங்களையும் தாங்கள் அறிவோம் என்றும் தாங்கள் தந்திரம் தெரியாதவர்கள் என்று நினைத்து விட வேண்டாம் என்றும் கடுமையாக கூறியிருக்கின்றார். ஈரானிய அதிபரனுடைய இந்த பதிவு ஈரான் தற்பாதுகாப்பிற்காக அமெரிக்காவுடன் பேசுகின்ற காலம் முடிவடைந்து விட்டது. ஈரான் தன்னுடைய கொள்கைகளை கைவிட தயாரில்லை என்பதையே காட்டியிருக்கின்றது. இந்த நிலையில் அக்சியோஸ் அமெரிக்காவில் இருந்து தகவல் தருகின்ற பொழுது இன்று காலை அமெரிக்காவினுடைய உப அதிபர் JD Vance தலைமையிலான குழுவினர் பாகிஸ்தான் இஸ்லாமாபாத் புறப்பட தயாராகி இருப்பதாக செய்தி வெளியிட்டிருக்கின்றது. அமெரிக்கா இன்னமும் பேசுவதற்கு இடம் உண்டு என்றே தெரிவித்திருக்கின்றது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பினுடைய காலை நேர பதிவு வெளியாகி இருக்கின்றது. ஈரானுடன் ஓர் ஒப்பந்தத்தை அவசரமாக செய்ய எந்த அழுத்தமும் தமக்கு கிடையாது என்றும் தன்னுடைய எதிர்க்கட்சியினராகிய டெமோக்ராட் கட்சியினர் தன்னை தவறாக புரிந்துள்ளதாகவும் 2வது உலக மகா யுத்தம் மற்றும் வியட்நாம் போர் பல ஆண்டுகள் எடுத்தது. 6 வாரத்தில் ஈரான் போரை முடிக்க சொல்லி தன் மீது அழுத்தம் கொடுப்பது தவறு 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 என்று கூறியிருக்கின்றார். ராணுவ ரீதியாக அமெரிக்கா ஈரான் போரில் எப்பொழுதோ வெற்றி பெற்று விட்டது. 2015ஆம் ஆண்டு பராக் ஒபாமா ஈரானுடன் எழுதிய ஒப்பந்தத்தை விட சிறந்த ஒப்பந்தத்தை தான் எழுதுவேன் என்றும் அழுத்தங்களுக்கு ஒரு காலமும் அடிபணிய மாட்டேன் என்றும் கூறியிருக்கின்றார். காலம் இப்பொழுது அமெரிக்காவின் பக்கமே இருக்கின்றது, அச்சமடைய வேண்டாம் என்றும் அமெரிக்க மக்களுக்கு கூறியிருக்கின்றார். ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் என்ன எழுதி என்ன பயன்? அதற்கு மாறான கள நிலவரங்களே இருப்பதாக பிபிசியினுடைய அமெரிக்க செய்தியாளர் பென் டெபெஸ்மேன் தெரிவிக்கின்றார். அமெரிக்க கள நிலவரம் அடிதலையாக மாறி இருக்கின்றது. மக்கள் கடும் அதிருப்தியில் இருக்கின்றார்கள். அவர்கள் இந்த போரை விரும்பவில்லை. இதனால் வரும் சுமைகளையும் சுமக்க விரும்பவில்லை. உள்நாட்டு நெருக்கடி ஏதோ ஒரு ஒப்பந்தத்தை செய்து தொலைக்க வேண்டிய நிலையை அமெரிக்க அதிபருக்கு ஏற்படுத்தி இருக்கின்றது. ஆனால் டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த பதிவு அவர் தன்னுடைய பிம்பத்தை காப்பதற்கே முயற்சி எடுக்கின்றார் என்றே காட்டுகின்றது. ப்ளூம்பர்கிற்கு அவர் வழங்கியிருக்கின்ற இன்னொரு பேட்டி அவருடைய முகத்தை காட்டுகின்றது. போர் நிறுத்தத்தை தான் நீட்டிக்க மாட்டேன் என்றும் அதற்கு வாய்ப்புகள் இல்லை என்றும் ஆனால் அவசரப்பட்டு ஒரு அரை வேக்காட்டு ஒப்பந்தத்திற்கு வரமாட்டேன் என்றும் கூறியிருக்கின்றார். தமது முற்றுகை ஈரானுக்கு பெரும் பிரச்சனையை உருவாக்கி இருப்பதாகவும் அதை உடைப்பதற்கு அவர்கள் வெறித்தனமாக முயற்சி எடுக்கின்றார்கள் என்றும் கூறியிருக்கின்றார். தான் எதற்கும் தயார் என்ற சூழலை உருவாக்கி ஈரானை ஒப்பந்தத்திற்கு அழைக்கின்றார் டொனால்ட் ட்ரம்ப் என்பது இதனுடைய கருத்தாகும். ஆனால் ஈரான் அமெரிக்காவினுடைய முற்றுகையை உடைக்கப் போகின்றது என்பது வரப்போகின்ற போரினுடைய முதல் வியூகமாக தெரிகின்றது. அமெரிக்க அதிபரனுடைய அரசியல் கூட ஆட்டம் காண ஆரம்பித்திருக்கின்றது. அவருடைய தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் லோரி சாவாஸ் டி ரம்மர் உடனடியாக பதவியிலிருந்து விலகி இருக்கின்றார். வேறு வேலைக்கு செல்வதாக கூறியிருக்கின்றார். இவருடைய இடத்தில் பணியாற்ற கீத் சோண்டர்லிங் நியமிக்கப்பட இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. தற்காலிகமாக நியமனமாகின்றார். அமெரிக்க அதிபரை விட்டு அற்ற நீர் குளத்து அறநீர் பறவைகளாக மந்திரிகளும் பறக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள். நிலைமை சகல இடங்களிலும் சூடாக இருக்கின்றது. தொடர்ந்து இணைந்திருங்கள். மேலும் சூடான செய்திகள் வருகின்றன. இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கிலிருந்து கீசே துரை. வணக்கம் உறவுகளே.